வணக்கம். வணக்கம் வணக்கம் சாமி, சொல்லுங்க சாமி. சரி. கூப்பிட்டு பார்த்தீங்க. சரி ஏதோ வேலையில் இருப்பீங்களா அடுத்து நான் பார்த்தேன். 4:30 மணிக்கே கூப்பிட்டு பார்த்தேன். சரி வேலையில் இருப்பீங்களா விட்டுட்டு. தூங்கி அப்புறம் தூங்கி 6 மணி முடிச்சுக்கிட்டு இருந்தேன். 6 மணிக்கும் ஆ. கூப்பிட்டு பார்த்தா சரி யாரும் வரல. ஆனா 4:30 மணிக்கு 1/2 மணி நேரம் பேசியாச்சு. 4:30 மணிக்கு. ஓ, சரிங்க சாமி, சரிங்க சாமி. இப்ப நான் ஒருத்தர் 6 மணிக்கு தான். ம். இவரு இவரு பரமத்திவேலு சங்கர் வந்திருந்தாரு. அப்புறம் அந்த பெங்களூர் வெங்கடேசன் வந்திருந்தாரு. அப்புறம் சரி அவர் சாமி. வந்து நீர் மூலக்கூறு ஆராய்ச்சி பண்றதுக்கு நீர் மூலக்கூறு ஆராய்ச்சி பண்றதுக்கு 100 குழாய் வாங்கியிருக்காரு சின்னதா. 100 குழாயா? ஆ, சரி. 100 குழாய் வாங்கியிருக்கு. அதுதான் அறிவியல். நியூட்ரானை ம். கண்டுபிடிக்கணும். ம். நியூட்ரான் ம். எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நியூட்ரானை யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ம். 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 எலக்ட்ரானும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, புரோட்டான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நியூட்ரானே நாம தான் முதல் முதல்ல ஆராய்ச்சி பண்றோம். ம். 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 நியூட்ரானை ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணி பொண்ணு அதான் சொன்னா நியூட்ரானை ஆராய்ச்சி பண்ணினா நோபல் பரிசே கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓ. ஆ, நியூட்ரான் வந்து சரி சாமி. இதுல ம். நியூட்ரான் வந்து வேலை பாங்குது. ஹைட்ரஜன் நியூட்ரானே கிடையாது. ஆனா ஹைட்ரஜனுடைய குட்டிகளுக்கு நியூட்ரான் இருக்குது. ஆ. சாதாரண தண்ணிக்கு நியூட்ரான் கிடையாது. சாதாரண ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் கிடையாது. ஆ. ம். ஆனா ஓ. ஹைட்ரஜனோட குட்டிகள் ஒண்ணு இருக்கு. அது வந்து நியூட்ரான் உள்ளது. அந்த ஆ. நியூட்ரான் வந்து ஹைட்ரஜனுக்கு உதவி செய்யுது. ஓ. அதாவது ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு நியூட்ரான் கிடையாது. குட்டி நியூட்ரன் கிடையாது. ஆனா அதனுடைய குட்டிகளுக்கு இருக்குது இல்லையா? அதுல குட்டிகளுக்கு இருக்கு. அதுதான் கடின நீர், ஹெவி வாட்டர். கனநீர். கனநீர் நேத்து சொன்னீங்களே அந்த இது. ஆ. ஆமா. அதுக்கு D2ன்னு சொல்லுவாங்க. ட்ரைட்டியம் ட்ரைட்டியம்பாங்க. ட்ரைனா டூட்டியம்ல 2 டூட்ரியம்பாங்க. டூட்ரியம்ல 2 டூவல். சரி, டியூவல் டியூவல். ஆ. 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 டூவல்னா 2ன்னு அர்த்தம். என்னன்னா ஒரு நைட்ரஜனும் ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் ஒரு புரோட்டானும் இருக்கிறது டூவல்பாங்க. ஆ. ஆ. அது இன்னொரு குட்டி இருக்குது. இன்னொரு குட்டிக்கு வந்து ஒரு புரோட்டானும் 2 நியூட்ரானும் இருக்குது. ஆச்சரியமா இருக்குது அது. ஆ. தண்ணிக்குள்ளே இது இருக்குது. அது இத நீங்க 6000 கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல. அது கண்டுபிடிச்சு எவ்வளவு அது கண்டுபிடிச்சு 150 வருஷம் இருக்கும். 60 70 வருஷம் இருக்கும். ஆ. 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 நியூக்ளியர் பவர் ம். ஸ்டேஷனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனுக்கு அந்த கடல் வச்சு தான் கடல்ல இருந்து பிரிச்சு எடுக்கிற ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவாங்க. கடுமையா ஹைட்ரோலிசிஸ் பண்ணி கடைசியில வர்ற தண்ணி வந்து பிரிக்கவே முடியாது கடநீர். ம். அது ம். ஏதோ ம். செயற்கையாக மின்சாரத்தை கொடுத்து தண்ணீரை பிரிச்சு எடுத்துட்டு கடைசியில் இருக்கிற தண்ணி வந்து இதா மாறுது. ம். 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 அந்த தண்ணீர் வந்து வெப்பத்தை தடுக்குது, அது கதிர்வீச்சை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ம்ஹ்ம். ஆனா நம்ம தண்ணி மூலக்கூறுலயே வந்து அது இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. அது வந்து அதுல குட்டி அதே போட்டு வச்சிருக்குது பாருங்க. அது ஒரு குட்டி போட்டு வச்சிருக்கு. இயற்கையா வரல பண்ணியிருக்குது. ம். அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா, ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருது. ரீசார்ஜ் அது நியூட்ரான் ம். வந்து இப்ப நியூட்ரானுடைய தன்மை என்னன்னா, இயற்கை பாருங்க. இது ம். வந்து சுதந்திரமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வெளியே தள்ளுது. அது வெளியே உறிஞ்ச மின்சாரத்தை மீண்டும் உறிஞ்சி நடுநிலைப்படுத்திக்குது. ம். நியூட்டன். வெளியே தள்ளின மின்சாரத்தை வெளிச்சத்தை கொடுத்துருது இல்லையா, அப்புறம் தீர்ந்து போயிடும் இல்லையா, தீராம இருக்கிறதுக்கு மறுபடியும் உறிஞ்சி நிலைப்படுத்திக்குது. இது அது எங்க நியூட்ரன் இருந்து உறிஞ்சுது சாமி? அது எங்க இருந்து உறிஞ்சுது? வெளியிருந்து உறிஞ்சிக்குது. வெளியன்னா இயற்கையில இருந்து உறிஞ்சுதா? ஆமா, இயற்கையிலிருந்து உறிஞ்சிக்குது. ஓ. உறிஞ்சி நீங்க செஞ்சு பாருங்க தெரியும். நீங்க செஞ்சு பார்த்தா தெரியும். ம். 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 சரி சாமி. ம். அவர் செய்யறாரு. அப்புறம் அந்த சண்முக தேவி வாங்கி வச்சிருக்காங்க, டப்பா வாங்கி வச்சிருக்காங்க. செய்யுங்கட்ட நான் செய்யுங்க அப்படின்றேன். இல்ல பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். நம்மளும் பண்ணிடலாம். ஏன்னா ம். அது ஏன் சொல்றேன்னா ம். அப்பதான் அந்த நியூட்ரானுடைய செயல் நமக்கு ஏன் எனர்ஜி தீர்றது இல்ல, எந்த காரணம்? ம். இதுதான் இப்ப நீங்க சொல்றீங்களா, அதுதான் போல இருக்கு. ஆமா. அது வெளியவும் தள்ளுது, உள்ளயும் இழுக்குது. ஆஹ் கன்டினியூஸ் உம் ப்ராசஸ் 24 ஹவர்ஸ். ம். இதெல்லாம் வந்து இயற்கையாவே இருக்குது. இதெல்லாம் இந்த ம். மூளைக்கு வேலை புதுசா இதெல்லாம் நீங்க இந்த மூளைக்கு வேலை ம். கொடுத்துட்டே இருந்தா தான் அந்த வயசாகாம இருக்கும். ம். மூளைக்கு வயசாகாது. ஆ. 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 இந்த டாக்டர் ம். முண்டங்கள் சொல்றதெல்லாம் மிருக பிராயத்துக்கு தான் பொருந்தது. டாக்டர்கள்ல டாக்டர்கள் ம். அப்புறம் இந்த மருத்துவர்கள் சொல்றதெல்லாம் மிருக பிராயத்துக்கு தான் பொருந்தும். ம். 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 மனிதனுக்கு பொருந்துமா? ம். அது யோகியாக மாறிவிட்ட மனிதனுக்கு பொருந்தாது. டாக்டர்களும் மருத்துவர்களும் உடலை பற்றி ம். உண டாக்டர்களும் மருத்துவர்களும் உணவை பற்றியும் ம். உண ம். அதாவது உடலை பற்றியும் உணவை பற்றியும் கூறும் கருத்துக்கள்
ம், ம், மிருக ம். பிராயத்துக்கு தான் பொருந்தும். 15 வயசு 14 வயசுக்கு தான் பொருந்தும். ம், 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 ம். அதே அறையா? 84 81 அதே அறையா? இப்போ வந்து சாமி 86 சாமி. 86 அதே பேர்பெட்டர். அறை என்ன நினைக்கிறீங்க? ஆ, அதே ஆ. ரூம் தான், அதே ரூம். வழக்கம் போல பதிவு பண்ணி ம். வச்சிடுறாங்க. ஆமா சாமி. சொன்னோம்னா ம், அந்த ரூம் இருந்ததுன்னா எடுத்து வச்சுருவாங்க. இல்லைன்னா ம். வேற ரூம் குடுத்துருவாங்க. ம். அதான். அதான் அந்த காலம். சரி, சரி. இன்னைக்கு என்ன அதே ப்ராஜெக்ட்டா? வேற ஏதாவது ப்ராஜெக்ட் உங்களுக்கு? அதே இல்ல அந்த தொழில் ரீதியா ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் தான் இன்னொரு ப்ராஜெக்ட் சாமி. ம். செய்யுங்க, இன்னொரு செய்யுங்க, டிஸ்கஷன் தான். செய்யுங்க, செய்யுங்க, செய்யுங்க. ஆமா சாமி. செஞ்சாத்த இப்ப எல்லா ஆ. பக்கமும் செலவு இருக்கு சாமி. அதனால ஓஹோ! வந்து இதையும் ஃபாலோ பண்ணணும், அதையும் ஃபாலோ பண்ணணும். 2 எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணி கொண்டு போணும். ம். ம், ஒரு பக்கம் வெளிய விட்டு, ஒரு பக்கம் உள்ள இழுக்கணும். இப்ப ம், நம்ம மாரி வந்து ம், நெறையாது நம்ம பண்றோம்ல சாமி. அதனால வந்துட்டு அப்படியே மேனேஜ் ஆனா இது வந்து இப்போ உடல் ஆரோக்கியம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வருது. ம். ம். சிஸ்டத்தையே மாத்திட்டேன். கம்ப்ளீட்டா மாத்திட்டேன். உடம்புடைய அந்த சிஸ்டத்தையே இந்த வந்து அந்த மூஞ்சியெல்லாம் அப்படியே மாறிட்டே வருது. மூஞ்சி நிறம் எல்லாம் மாறுது இல்லையா? ஆமா, 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 ஆமா. இப்ப இன்னைக்கு வந்து பக்கு வந்து இதாயிருக்கு. ஆ நேத்து ரொம்ப புகழமா இருந்துச்சுல்ல. இன்னைக்கு வந்து அந்த இதெல்லாம் பொக்களம் வரல இன்னைக்கெல்லாம். கொஞ்சம் கம்மியா இருக்குது. ம், அந்த இதெல்லாம் இதா இருக்கு. கம்ப்ளீட்டா வாட்டர்ல போட்ட உடனே. ம். ம், நம்ம வண்டிய ஓட்டி வந்த டிரைவர் கேட்கிறாரு, "என்ன சாப்பிடாமயே இருக்கீங்க?" அப்படின்னு. ம், அது எனர்ஜிக்காக கொஞ்சம் ஒரு இது மட்டும் காளான் மட்டும் கொஞ்சாண்டு வாங்கி சாப்பிட்டேன். அதுவும் இந்த வெஜிடபிள் ஐட்டமா இருக்கிறதுனால. ம், அப்புறம் வந்து இது சாப்பிடல. வேற சாப்பாடுலாம் எதுவும் சாப்பிடல. ம், அப்படியே ம், காலையிலயே இருக்கும். கொஞ்சாண்டு ஒரு 1/2 வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன் நைட்டு. ம், ம், வேற காலையில வந்துட்டு இது சாப்பிட்டேன். இந்த லெமன் டீ சாப்பிட்டேன். வேற ஒண்ணும் சாப்பிடவே இல்ல. ம். 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 ஆ இருக்கு. இருக்கு. ம். அவ்வளோதான், அவ்வளோதான். அந்த நீர்லயே இப்ப வெந்நீர்ல போடலாம், எலுமிச்சை நீர்ல போடலாம், தண்ணியிலயே போடலாம். தண்ணியில போட்டா இன்னும் நல்லா ஆகும். தண்ணியில போட்டா இன்னும் நல்லா அதான் இப்ப இந்த டிராவலிங் இருக்குல்ல சாமி எனக்கு. ம், அதனால எதுவும் சின்ன பயந்துட்டு வேற ஒண்ணும் இல்ல. இப்ப டிராவலிங் அங்க டிராவலிங், இங்க வந்துட்டு இங்க டிராவலிங் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் சும்மா ஒரு 1/2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். ஒரு ம், ஒரு இது சாப்பிட்டேன். இந்த இது நம்ம காளானு கொஞ்சாண்டு சாப்பிட்டேன். அவ்வளவு தண்ணி ஊத்திட்டேன் ஃபுல்லா. ஃபுல்லா ம், தண்ணி ஊத்திட்டு லெமன் லெமன் சாப்பிட்டேன். மறுபடியும் இன்னைக்கு ஃபுல்லா தண்ணியும் லெமன் தான் இன்னைக்கு ஃபுல்லா. வேற எதுவும் சாப்பிட போறதில்ல. ஏன்னா இங்க லோக்கல் ஒர்க் தான் இன்னைக்கு பூரா. அதனால வந்துட்டு ம், அதிகம் டிராவலிங் கிடையாது. ம். ரூம்லயே படுத்திருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மீட்டிங் இருக்கு. அதுக்கு டிஸ்கஷனுக்கு போயிட்டு வருவேன். அவ்வளவுதான். அதுவும் 11 மணி 12 மணிக்கு முடிஞ்சிரும் வேலை. மீட்டிங்னா ஒரு ஒரு 1 மணி நேரம் நடக்கும், 2 மணி நேரம் நடக்கும். அவ்வளோதானே? ஆமா, 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 ஆமா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதெல்லாம் எல்லாம் பேசுவாங்க. என்ன பண்றீங்கன்னு பேசுவாங்க இல்லையா? என்ன இவ்வளவு மெலிஞ்சிட்டீங்க? என்ன இவ்வளவு மெலிஞ்சிட்டேன்னு கேட்டே இருக்கிறாங்க. இதான் உண்மையான சத்துன்னு. ம், இதுதான் உண்மையான உடம்பு. ம், அது வந்து ஃபுல்லா பூரா சதை, ஊழ சதைன்னு நான் முதல்ல இருந்ததெல்லாம். முதல்ல ம். 85 கிலோ இப்ப கிட்டத்தட்ட 20 கிலோ குறைஞ்சிருக்கேன்ல சார் நானு. ஆமா. 85 இருந்தேன். உடல்நிலை இதாகி ஒரு 10 கிலோ இறங்குனேன். அப்புறம் நம்மகிட்ட வந்துட்டு ஒரு 10 கிலோ இறங்கியிருக்கிறேன். ம். ம், அப்ப வந்து 20 கிலோ வந்து இறங்கியிருக்கேன் நானு. ம். அப்படிங்கிறப்ப வந்து ம். அதான் அதான் கேட்கணும். மருத்துவர்களும் ம். டாக்டர்களும் உடலை பற்றியும் உணவை பற்றி பேசுவது மிருகப்பிராயத்துக்கு தான் பொருந்தும். ம். 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 டாக்டர்களும் மருத்துவர்களும் உடலை பற்றியும் ம். உணவை பற்றியும் பேசுகிறது கருத்தானது மிருகப்பிராயத்துக்கு தான் பொருந்தும். இப்போ முன்னாடி வந்து சாமி, ம், அ நீங்க பேசுவீங்கல்ல, ம், பேசுறதெல்லாம் எனக்கு வந்து மண்டையில ஏறவே ஏறாது. ம், ஏன்னா, அந்த உடல்நிலை அந்த மாரி பாதிப்பு. ம், ஆனா, இப்ப எல்லாம் என்னன்னா, அந்த வந்து மண்டையில வந்து ஏற ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. நான் ம், கடுமையான பாதிப்புல சாமி எனக்கு. ம். ம், இப்போ உட்கார முடியுது, நிக்க முடியுது, நடக்க முடியுது, டிராவல் பண்ண முடியுது. ம், அப்புறம் வந்து நீங்க சொல்றது வந்து என்னால வந்து ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியுது. அதாவது ம், மைண்ட்ல வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த முதுகு தண்டுவடம்லாம் வந்து இதாகி, இப்ப நான் பழைய மாரி ஆயிட்டு இருக்கேன். ம், பழைய மாரி நான் ரொம்ப இதா இருப்பேன். எதையுமே நுட்பமா ஆராய்ஞ்சு கேள்வி கேட்டுட்டு இந்த மாரி செஞ்சுட்டே இருப்பேன் நானு. இப்ப ம். அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர்றேன் நானு. இப்ப வந்துட்டே நீங்க இருக்கிறேன். தான் கேள்வி அந்த கேட்கறீங்களா? நீங்க தான் கேட்டு கடுமையா தானே அ கேட்கறீங்க. இன்னும் நான் கொஞ்சம் தான் கேள்வி கேட்கிறேன். இன்னும் நெறைய கேள்வி கேட்பேன். இப்ப ம், எனக்கு அந்த ஒரு இது அந்த ஒரு ஒரு சக்தி நிலை இப்ப வருது. ம், எனக்கு வந்து முதல்ல அந்த மாரி தான் கேள்வி கேட்பேன். இப்ப எல்லாம் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிருவேன். பட் இப்ப என்னால வந்து அந்த கேள்வி கேட்கறதுக்கே அடைக்குது. முடியல. ஒரு சில நேரங்கள்லாம் வந்து பேசுறப்பயே அடைச்சிரும். ஏன்னா பேசுறப்பயே அடைச்சிரும். ஒரு மாரி இதாயிரும். இந்த இதெல்லாம் இழுக்கும். மண்டை கிண்டைலாம் இழுக்கும். ஆனா இப்ப வந்து என்னாலயே உள்ளுக்குள்ள உணர முடியுது. இந்த ம், நடக்கிறதே வந்து இந்த குனிஞ்சு குனிஞ்சு நாங்க உங்க கூட வந்தப்ப எல்லாம்
பாப்பா காலேஜுக்கு போயிருந்தோம் இல்லையா, சிவகாசி காலேஜுக்கு. ம் அப்ப எல்லாம் நீங்க என்னால நடக்க முடியாது, நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு மாதிரி ம் கூணு விழுந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்ப ம் என்ன வந்து அந்த நடக்கிற நல்ல அந்த ஒரு நேரத்துல விட்டு விட்டு ஸ்பீடா நடக்கிற மாதிரி வருது, பழைய மாதிரி. ம் ம் அது நானே வந்து உணர முடியுது. ம் அது எப்பன்னா ஃபுல் டயட்ல போறேன்ல, ம் ஃபுல் டயட் போடுவேன் வெளிநாட்டுல. அப்ப வந்து எனக்கு அந்த அந்த ஸ்பீட்னஸ் கிடைக்குது. திடீர்னு ம் ஏதாவது அதிக வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப ஏதாவது ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து எனக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து குறையுது. அது அந்த என் நீங்க உடம்பே வந்து நே- சொல்லி கொடுக்குது. நீங்க நேந்திர சீவல் வாங்கி வச்சுக்கலாம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நேந்திர சீவல் ஆ, வாங்கி. கரெக்ட் கரெக்ட். நம்மளே நீங்களே வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சீங்க அங்கேயே, ஞாபகம் அது இருக்குது. கடையில ஒரு வர்றப்ப அங்க கடையில வாங்கியிருந்தாங்க. வெளியே போய் நேந்திர சீவல் எங்க போடுறான்னு சொல்லி அவனை வாங்கிட்டு வர சொல்லுங்க. நீங்களே ஆ, போங்க. ஆ. நீங்க நானே போய் போங்க. நானே பார்த்து நான் தான் நீங்களே போறேன். கரெக்ட். போய் உங்களுக்கான உணவை நீங்களே தேர்ந்தெடுக்கணும். ம், 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 ம். ஆள்காரன வேலை வாங்குறதெல்லாம் இனி வந்து தவிர்த்து உங்களுடைய உணவு பழக்கத்தை எவனுக்காக விட்டு தர முடியாது. அது ஆ, ரைட்டு. ஆ. சரி, இன்னும் சாப்பிடல. இந்த டேட்டே இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான். ஆமா. அப்புறமேட்டுக்கு ரொம்ப எனர்ஜி மாறி இருக்குன்றப்போ அப்ப சாப்பிடுங்க. அதுவும் வேர்க்கடலை. ஆ இந்த வேர்க்கடலை. அவ்வளவுதான். இதுதான் ம். இதுதான். இது எப்ப எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது, பசிக்கணும்னு ஏதாவது ஒரு ஃபீல் ஆகுதா, அப்ப மட்டும். இல்லைன்னா இந்த ஜீரண நீர் உள்ள வந்து தோணும். அப்ப என்ன செய்வேன், தண்ணியை குடிப்பேன். ஆ, தண்ணியை குடிச்சிருவேன். அதுக்கும் அடங்கல, கட்டுப்படல அப்படின்ற மாதிரி ஃபீலிங் மாதிரி மேக்சிமம் அடங்கிடும். ம். அப்ப வந்து ஒரு பேச்சம்பளமா 2, 3 வேர்க்கடலை எடுத்து போட்டுக்கிருவேன். அவ்வளவுதான். போதும் போது. கொஞ்சமா அப்படியே முடிஞ்ச அப்படி அளவுக்கு அப்படியே ஜீரண நீரை நிறுத்தி, அதுதான் சரி. ஜீரண நீர் வந்து மரணத்தை உறுதி செய்யறது ஜீரண நீர் தான். அந்த தண்ணியை குடிக்கிறப்ப அந்த கட்டுப்படுறது தெரியுது இப்போ. முன்னாடி ம் வந்து அந்த தண்ணி இப்ப ஜீரண நீர் ஒரு மாதிரி காலையில, இன்னைக்கு காலையில 3 ம் மணிக்கு முழிப்பு வந்துச்சு. ம் முழிப்பு வந்த உடனே ஏதோ மோஷன்லாம் போயிட்டது உடனே திடீர்னு அந்த உள்ளுக்குள்ள கப்ப கப்பன்னு எரியுற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, பசி ஒரு மாதிரி ஜீரண நீர் ஏதோ வருது போட்டுருக்கு. டக்குன்னு என்ன செஞ்சேன், தண்ணியை ம் எடுத்து குடிச்சேன். ம் கொஞ்சம் குடிச்சேன் நானு. ம் குடிச்சோன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே அமுங்கிருச்சு அது. அது அமுங்கிருச்சு அந்த இது. ஆ. அப்புறம் திரும்ப ஒரு 5 மணி போல ஏதோ திடீர்னு முழிப்படுற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் எந்திரிச்சு கொஞ்சம் அந்த இதை குடிச்ச உடனே அப்படியே அமுங்கிருச்சு. இப்படியே பழக்கப்படுத்தணும் போல் இருக்கு. ம். இதெல்லாம் வந்து உங்கள்ட்ட வரலைன்னா இதெல்லாம் வாய்ப்பே ஆமா இல்லை சாமி. ஆமா. இயல் ம். வந்து என்ன பண்ணோம்னா, இயல் வந்து அது வந்து அஸ்ட்ரோ 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 மெடிக்கல்னு போட சொன்னேன். அஸ்ட்ரோ மெடிக்கல் போட்டு ஒரு யூடியூப் தொடங்கு. ஆ, ஆ, ஆ. அஸ்ட்ரோ மெடிக்கல் ஆமா. யூடியூப்ல தொடங்கி இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பேசுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப சரி சாமி. ஆ, சாமி, இத நீங்க சொல்றீங்களே, இத வந்து அப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லி, ம், ஏதாவது ஒரு நம்ம ஒரு இது அப்படியே இதுல எதுவும் மாற்றமே இல்லாம, ம், ஒண்ணு வேணா ரெடி பண்ண சொல்லுவோமா? ம், ஒண்ணு போட்டு ஒரு புக்கு மாரி நம்மளே ரெடி பண்ணி, இத அப்படியே ம், போட்டு எந்த மாற்றமும் இல்லாம, ம், நீங்க செக் பண்ணி ஏதாவது ஒரு ம், லீகல் அட்வைசர்ட்ட குடுத்து, ம், கரெக்ட் பண்ணி கரெக்ட்டா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்கல்ல, இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க. ம், அவங்கள்ட்ட குடுத்து, இத வந்து ஒண்ணு ரெடி பண்ணுவோமா? ஒண்ணு சாம்பிள் ம். பண்ணி தான் பார்ப்போமே! ஒரு ஆ, ஒரு ஒரு மாசத்துக்குள்ள வந்து நான் நினைச்சேன் இது நேத்து நீங்க எப்படின்னா, சொன்னீங்கல்ல. ஆ, அ, ரொம்ப எளிமை. ரொம்ப ஒரே ஒரே நாள். ஏன்னா ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு. ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு இருக்கு இல்லையா? செயற்கை ம். நுண்ணறிவை இந்த புத்தகத்தை அப்படியே காப்பி எடுத்து, அப்படியே ஒரே மணி நேரத்துல மாத்திரும். ம். ஒரே நானே ட்ரை மணி பண்ணி நேரம். பார்ப்போமே. அவன் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அ, இப்ப இந்த புத்தகமா நீங்க நகல் எடுத்துக்கலாம். புத்தகமா பிரிண்ட் எடுத்து ஆ. நீங்க ஆங்கிலத்துல குடுத்துறலாம். நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன் அ ம். இது செக்டு அண்ட் இது என்னது ப்ரிபேர்டு அண்ட் செக்டு அப்படின்னு போட்டு காப்பி ஆஃப்ன்னு போடலாம். காப்பி ஆஃப்ன்னு போட்டுறணும். காப்பின்னு ஏன்னா போட்டு நமக்கு அந்த ரைட்ஸ் இல்ல. நம்ம ஜெராக்ஸ்ன்னு பணத்தை போட்டுறலாம். ஜெராக்ஸ்ன்னு போட்டுறலாம். ஜெராக்ஸ்ன்னு போட்டுறலாம். காப்பி ஆஃப்ன்னு போடல சாமி. அது ட்ரூ காப்பி. அது ஒண்ணும் இல்ல சாமி. காப்பி ஆ, தானே. அது ஒண்ணும் இல்ல. காப்பி. அது ரெடி பண்ணி நம்ம செய்யலாம். நம்ம ஒண்ணும் இது கீழ நோட்ஸ்ன்னு போட்டு இட் இஸ் நாட் ப்ரிபேர்டு, இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு அஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறலாம். அதெல்லாம் ஒண்ணு போடலாம். ம், ம், டெக்னிக்கலா போடலாம். இது ம், ஒரு வந்து ஒன்லி இதுக்கு தான் ஆஃபரிங்கா தான் பண்ணி குடுக்குறோம் நம்ம அந்த மாரி. ம். ம், ம், ஏன் ம், ஒண்ணு ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஒரு ம், 15 ம். நாள்ல வந்து ஒரு புக்க ரெடி பண்ணுவோம். என்னன்னு ஓ! பார்ப்போம். அது ஆமா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ம். ம், ஏன்னா நீங்க சொல்ற மாரி பாப்பாக்கும் அது யூஸ் ஆகும். ம், இந்த புக் வந்து அங்கேயும் ஒரு யூஸா இருக்கும். ம். ம். ஆமா. இத குடுக்கலாம் இல்லையா? ஆ. குடுத்தாங்கன்னா ரைட். அது 2, வந்து 3 வெள்ளைக்காரன் புரிஞ்சுட்டான்னா, அவன் $10,000 ரன் பண்ணிப்பே குடுத்துருவான். நோய் நல்லாகுதுன்னு $10,000 1 மாச சம்பளத்துக்கு குடுத்துருவானுங்க. 1 மாச சம்பளம் குடுத்தா போதுமே! கவலை இல்லாம இருக்கலாமே! ம்.
ஒரு ம், ஆளுக்கு நீங்க ம். சக்கரை நோய் சக்கரை நோய் இல்லாத எவன் இருக்கிறான்? ஒரு நோயாளி ஒரு வெள்ளைக்காரனை நீ குணப்படுத்தினா போதுமானது. ஒரு சாமி, மாசம். ஆ? அந்த காசு வர்றது போறது இதெல்லாம் வந்து இயற்கையா நமக்கு பண்ணி கொடுத்துரும் சாமி. ஆமா, இயற்கையா நம்மள வந்து ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் 5000 போட்டாருன்னீங்கல்ல. ஆமா. அது மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டுரும். அந்த பொறுப்ப நம்ம அங்க குடுத்துருவோம் சாமி. அது ம். ஆட்டோமேட்டிக்கா வந்தே தீரும். அது இல்ல யாருனாலும் அது அது தடுக்கவே அதுக்கு முடியாது முயற்சி சாமி. பண்ணணும். அது முயற்சி பண்ணணும். அதான் முயற்சி முயற்சி. அதுதான் முயற்சி வந்து நம்ம பண்ணணும். ம். முயற்சி நம்ம பண்ணி அத வந்து ஆக்கப்பூர்வமா ஒண்ணு செய்யணும். ஆமா. ஆக்கப்பூர்வமா செஞ்சு காமிக்கணும் அத. அத ஆ நான் நான் இப்ப செய்றேன் சாமி. வெள்ளைக்காரனுக்கு தெரியாதத நாம சொல்லி தர்றதுதான் நம்ம கடமை. நமக்கு தெரிஞ்சது நம்மளே வச்சுட்டா ஆமா. பிரயோஜனம் இல்லையே. ஆமா, 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 ஆமா. ம், ம், ம். யாருக்கும் போய் சேரணும் இல்லையா? அப்ப அவன் மொழியிலுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம ம். கடமை இல்லையா? ம். கட்டாயம் சாமி, கட்டாயம் நமக்கு அது சாமி. தெரிஞ்சிருக்குது, மலிவா இருக்குது. இப்ப என்ன இதுக்கான புதுசா கத்துக்க ம், போறதில்ல. ஏற்கனவே ஏற்கனவே மிஷின் இருக்கு. மிஷின் அந்த வேலைய செய்யுது. ம், ம், சொல்லிக் ம். குடுக்குறதுக்கு ஆள் இல்ல. மிஷின் தானே செய்யுது. நீ சொல்லிக் குடுக்குறது நீ சொல்லிக் குடுக்குற. உன் அனுபவத்த சொல்லிக் குடு. குடுத்தா உங்களுக்கு நியாயமான அதாவது அறவழியில பொருள் ஈட்ட வேணும்னு விஞ்ஞானமே. ம், ம். ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இப்ப தீவினை செய்யாமல் பொருள் ஈட்டுறது இது ஒரே வழிதான். வேற எதுலயுமே தீமை செஞ்சுதான். நீங்க மற்ற எல்லா தொழிலுமே தீமை செய்யக்கூடியதுதான். இது மனித நன்மை செய்யக்கூடியது. ம், 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 ம். இயற்கையோட ஐக்கியமாறது. ஆமா. ஏன் இப்ப தீமை ஏன் வரல உங்களுக்கு? இத செய்யறப்ப ஏன் உங்களுக்கு தீமை அதிகமாகல? தீமை குறைஞ்சுட்டுல்ல போகுது. ம். ஆமா, ஆமா, ஆமா. ம், இத நீங்க மருத்துவமனை அதாவது மாசம் எனக்கு 10,000 மாசம் 15,000 தினம் 500 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடணும். நீங்க எத்தனை? ம். ரூ. 500. ம், ஆமா. மாசம் ம், என்னாச்சு? ம், ம். மாசம் மாசம் 15,000. 15,000. அது மட்டும் இல்ல. அந்த எனக்கு மாசம் உயிர ம். இழந்துட்டு போயிட்டு இருக்கான். அது போய் கடைசியில சாவுல போய் ஆ. விடுமே. அதுக்கு என்ன ஆமா, பண்ணுவீங்க? ஆமா. ம், ம். அதுக்கு எத்தனை கோடி கொடுத்து மீட்க போறீங்க? ம், ம், ம். இந்த மாதிரி இன்ஜினியர்கள் புரிஞ்சா போதுங்க. இன்ஜினியர்கள் ஒரு 100 பேர் வந்தாவே உலகத்தை மாத்தலாம். இதெல்லாம் அது வந்து அந்த உணரணும். தானா உணரணும் அவங்கவங்களுக்கு. ம். அதுதான் நீங்க இந்த மாதிரி. பேசுறவங்க உங்கள ம், இப்ப நீங்க ம், செய்றீங்களே இதுதான் ஏதோ ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு கேட்பான். ம், ம், ஏன் ம். அந்த விஸ்வநாதனே விளக்கறிஞரே கூட நாளைக்கு ஏதாவது சிந்திக்கலாம். என்னடா இப்ப குடுத்துட்டு போனாங்களே. நீங்க அவருக்கே ஒரு ஆங்கிலத்துல ஒரு காப்பி கொடுக்கல. அவங்களுக்கு இல்ல அது ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு குடுப்போம் சாமி. ம். இல்ல நல்லது என்ன? அவருக்கும் குடுக்கலாம். அவருக்கும் குடுக்கலாம். அவருக்கு மேலானவங்களுக்கும் குடுக்கலாம். யார் அவருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கீழானவங்களுக்கும் குடுக்கலாம். இயற்கை யாரு விரும்புதோ ஆ, அவங்களுக்கு குடுத்துருவோம் சாமி. ம். ஆ. குடுத்துருவோம். கொடுத்து பயிற்சி பண்ணி உயிர்களை தக்க வைக்க வேண்டியதானே. உயிரை தக்க வைக்கிறதான ம். யோகத்தினுடைய உயிரை தக்க வைக்கிறதான இயற்கை அறிவியல். ம், ம். அது பண்ணிறேன். இப்ப நீங்க நினைக்கிறீங்களே இந்த இந்த நினைப்பு தான் நம்ம முக்கியமான நினைப்பு. ம், இப்ப ம். டாக்டர் மகாலிங்கம் நினைக்கலன்னு இது வந்திருக்காது இல்ல. தொழிலே எவ்வளவு பெரிய தொழில் இது பார். ஆமா, 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 ஆமா. எப்போ வேலை இல்லைன்னா போயான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல. உங்க வேலை இல்லையான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல. ஏன் இதை செய்யணும்? மாஸ்டர் வெங்கடேசன், குரு வந்து இனியன், ம். ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க 4, 5 பேர போட்டுக்குறோம். போட்டுட்டு இது காப்பி ப்ரிப்பேர் பண்ணி போட்டு ஏன்னா ஆ, நோ ரைட்ஸ் சொல்லி போட்டுடலாமே நாங்க. ஆமா. நோ ரைட்ஸ் பிலாங் டு அஸ்ன்னு சொல்லி போட்டு ம். அந்த புக்கே ரெடி பண்ணலாமே. நம்ம ம். நேர்மையா தானே சொல்றோம். ஒன்லி ம். கான்ட்ரிபியூஷன் தானே பண்றோம். ஆமா. கான்ட்ரிபியூஷன் தான் பண்றோம். ஆமா. ஒன்லி கான்ட்ரிபியூஷன் தான். எந்த விதமான இதுவுமே இது பண்ணல. ம். ம். இயற்கை நமக்கு எவ்வளவோ அன்பு கொடுக்குது, பங்களிப்பு ம். கொடுக்குது. நம்ம அந்த ம். பங்களிப்பு நம்ம குடுப்போம். ம். இயற்கை நம்ம மேன்மையாக்கட்டும். ம். அரசாங்கமே என்ன பண்ணலாம்னா, அரசாங்கம் இந்த புத்தகத்த மொழிபெயர்த்து அரசாங்கமே செய்யலாம் இதைய. எப்படி அரசாங்கம் செய்யணும். அரசாங்க ஆராய்ச்சியாளர்கள் பிஹெச்டி பண்றவங்க, இப்ப இந்த இந்த ஆங்கிலத்துல படிக்கிற மாணவர்களோ, தமிழ் படிக்கிற மாணவர்களோ இதவே ஆராய்ச்சி பண்ணலாம். நீங்க குடுக்க நாளைக்கு வந்து ஆங்கிலத்துல அடிச்சீங்கன்னா, ஆங்கிலத்துல இருக்க ஒரு புரொஃபஸரே இத ஆராய்ச்சி பண்ணலாம். ஆமா. ம், ம், ஆராய்ச்சி ம். பண்ணி அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணல. இப்படி ஒண்ணு இருக்கு. இயற்கையில இப்படி ஒண்ணு இருக்கிறப்போ, இது ஒரு தனித்துறை. ம். பரிணாமத்தினுடைய இன்னொரு துறை. பரிணாமத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்றாங்க இல்லையா? பரிணாமத்துல இது ஒரு பிரிவு. ம், ம். இந்த பிரிவின்படி போனாதான் இந்த வல்லமை சர்வ வல்லமை பெற முடியும். சர்வ வல்லமை பெற முடியும். இது ம். பரிணாமத்தோட ஒரு பிரிவு தான். நீங்க பரிணாமத்தை ஒத்துக்கொள்ளாதவங்க கீழே இருக்க வேண்டியதுதான். பரிணாமத்தை ஒத்துக்கொள்றவங்க மேல வரலாம். ம், ம். ஏன்னா பரிணாமத்துல வந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அது வந்து வேற வழியில இருந்து எனர்ஜி எடுத்துக்குது. அதான் விஷயமே. ம், ம். எனர்ஜி தான் நமக்கு முக்கியம். எனர்ஜி எங்க இருந்து இப்ப இவ்வளவு சொல்றீங்க எனர்ஜி எங்க இருந்து வருது? காலங்காத்தால எந்திரிச்சு உட்கார்ந்து ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் சக்கர நோய் இருக்கும் மயக்கமா இல்ல இருப்பான். ம். நாத வாய் பூரா நாத்தம் அடிக்குங்க. சக்கரை நோயாளி கூட வாய் நாத்தம் அப்படியே வலுவலுன்னு நாற்றம் பிணவாடை அடிக்குங்க. பிணம் தான். சக்கரை நோயாளிங்கிற ம். அழுகி போனவன் அர்த்தம். ம், ம், ம்.
எந்த அலோபதி டாக்டரும் நோயை குணமாக்குது? எல்லா அலோபதி டாக்டரும் தெரியுமே, சக்கரை நோயை குணமாக்க முடியாதுன்னு அலோபதி டாக்டர் தெரியுமே. எந்த நோயும் அந்த அலோபதி டாக்டரால குணமாக்க முடியாது. எந்த நோயும் ம். குணப்படுத்த முடியாது. சிறப்பு மருத்துவர்னு போட்டுக்கலாமே தவிர அவங்க நோயை குணமாக்குறவர் கிடையாது. சட்டப்படி சாத்தியம், சட்டப்படி செல்லாது. இயற்கை சட்டப்படி செல்லாது முதல்ல. ஆமா, இயற்கை இயற்கை சட்டப்படி சட்டப்படி. செல்லாது. ரெண்டாவது சிறப்பு ம். மருத்துவர்னு போடுறதே அலோபதிக்கு எதிரானது. ம். அப்படியே உண்மையான விவரமானது போட மாட்டாங்க. ஒரு விவரமான டாக்டர்லாம் வந்து சும்மா பேரை போடுவதை ஸ்பெஷல் டாக்டர்னு போடவே கூடாது. சட்டப்படி போடக்கூடாது. ஸ்பெஷல் டாக்டர், சுப்ரீம் டாக்டர் அப்படியெல்லாம் போடவே கூடாது. சர்ஜன் போட்டுக்கலாம். நியூரோ சர்ஜன், நெப்ரோ சர்ஜன் அப்படியே தான் போடலாமே தவிர இதெல்லாம் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஏமாத்துறதுக்காக பண்றதுங்க. சிறப்பு மருத்துவர், தோல் சிறப்பு. என்ன சிறப்பு மருத்துவர் அவரு? என்ன சிறப்பு? மருந்து நீயா கண்டுபிடிச்சு நீ? சிறப்பு மருத்துவர் என்ன? சிறப்பு மருத்துவர் அவரு என்ன? எத்தனை பேர்த்த காப்பாத்திட்டாரு அவரு? தன்னையே காப்பாற்ற முடியாது அவரு. ஆமா, அப்புறம் எப்படி சிறப்பு மருத்துவம்னு போட்டுக்கிறீங்க? இதெல்லாம் வந்து யாருன்னா வியாபார நோக்கத்துல பண்றது. அது சிறப்பு மருத்துவர், இவரிடம் போனால் நோய் நல்லாகும்னு யாரும் விளம்பரம் பண்ணாங்கன்னு மாட்டிக்குவாங்க. அது அந்த மருத்துவ மனைக்கு உள்ள போட்டுக்கிறது எல்லாம் போட்டுக்கிட்டு வரக்கூடிய ஆளுகளை கவர் பண்றதுக்காக. ஆமா, சிறப்பு மருத்துவர் வருவாங்க, இன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஒரு டாக்டர் வருவாரு அப்படின்னு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. இதெல்லாம் அப்பாயின்மெண்ட். ஆமா, அது சிறப்பு டாக்டர் வருவாருங்க. அந்த டாக்டர் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய சில காமிக்ஸ். அதெல்லாம் என்னது? காமிக்ஸ். ஆமா, அவர் எத்தனை அவர் ஒண்ணு உலக புகழ் பெற்றவர். அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு? அவரு ஆராய்ச்சியில் எத்தனை பேர்த்து நல்லா இருக்காரு? அவர் பட்டியல் கேட்க சொல்லுங்க. எத்தனை பேர்த்து நல்லா இருக்கீங்க? ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். சரி, எத்தனை பேர்த்த குணமாக்கி இருக்கா? 100 ப்ரூஃப் கொடு. பரிசோதனை வேணுமே முதல்ல. 100 ப்ரூஃப் கொடு. எங்க ப்ரூஃப் பண்ணி ரிசர்ச் பேப்பர் கொடுக்கணும். இல்லை, ஒரு டாக்டர் தானே, நீங்க படிச்சவர் தானே, ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் கொடு. ப்ரூஃப் கொடுத்து மத்திய அரசாங்கம் ஏன் தெரிவிக்கிறது இல்ல? பொய் அத்தனை. என்னது பொய்? ஆமா, ஸ்பெஷல் டாக்டர் சொல்றீங்களா? 100 ப்ரூஃப் கூட பார்க்கல. என்ன ஸ்பெஷல் டாக்டர்? யாரை ஏமாத்துற டாக்டர் நீங்க? இதுதான் மக்களை ஏமாத்துறது. இது வந்து அது வணிகம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த 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 திருட்டுத்தனம் அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது நம்ம வேலை அதுவே இல்லைங்க. அது பரிணாமத்தினுடைய கீழ்நிலைங்க ஐயா. பரிணாமம் என்பது வேற, மிருக பிராயம் என்பது வேற. மிருக பிராயத்துல இருந்து மனித பிராயம் மாறுறோம். இது மைண்ட் பவர் ரொம்ப முக்கியம். மைண்டை சரி பண்றது, மனதை சரி பண்றது அதுல முக்கியமான வேலை. இப்ப அந்த நீரெல்லாம் அப்படியே குறைஞ்சு இன்னும் வேகம் எடுக்கும். இன்னும் அடுத்த கால வரலாம். இன்னும் எத்தனை முறை வரலாம். அது வர்ற வரைக்கும் நல்லது. அந்த கால வந்துட்டு திரும்ப போயிருச்சு. அது கொஞ்சமா வந்துட்டு போயிருச்சு. இந்த கால நிறைய வந்துச்சு. இது கொஞ்சம் அமுங்குது, அதுல கொஞ்சம் மாறுது லைட்டா. மாறி ஏதோ வருது போல் இருக்கு. அது அப்படியே போயிரு. சரி, முடிச்சுக்கலாம். சரி, அப்ப அட்டாக பாருங்க, இதுல முக்கியமான செய்தி பாருங்க. 194 பக்கம், 104 பக்கம் மேல, 104 பக்கம் மேல அட்டாங்க யோகத்தின் 2வது படியாக நியமம் என்ற பகுதியில் அகம்புறம் தூய்மை என்ற நியமத்தின் முதலாவது நியதியின் கீழ் இந்த நீருணவு முறை வருகிறது. நீருணவு முறை நியமத்தில் இருக்கிறதுன்னு வெங்கடேசன் தான் அறிவிக்கிறார். உலகத்துல எவனும் அறிவிக்கவே இல்லை. இரண்டாவது படியாகிய நியமம் என்ற பகுதியில் அகம்புறம் தூய்மை என்ற நியமத்தின் முதலாவது நியதின் அகம்புறம்ல வந்துட்டு அகத்துல வருது. என்ன என்ற நியமத்தின் முதலாவது நியமத்தின். சரி, இந்த நீர் உணவு முறை வருகிறது. சொல்லுங்க சாமி. ஆமா, அப்ப நீருணவு முறை வருகிறது. அகச்சுத்தம் புறச்சுத்தத்திலும், அதாவது அகச்சுத்தம் புறச்சுத்தத்திலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அகச்சுத்தம் புறச்சுத்தத்தை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் முடியாது. அதாவது உள்ள அழுக்க விட வெளி அழுக்க விட உள்ள அழுக்க போக்குறது. புறச்சுத்தத்தை விட அகச்சுத்தம் வந்து தேவை என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா யாரும் அகச்சுத்தம் பண்ண மாட்டாங்க. நீங்க அகச்சுத்தம் பண்ணவே இல்லையே, இப்பதானே பண்றீங்க.
ம், 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 அகச்சுத்தம் பண்றதுனால என்ன கேட்டீங்கன்னா, உள்ளே இருக்கிற கடுமையான நச்சுப் பொருள் வெளியே போயிருது. ம், ம், அப்ப அந்த ம். அ பி அந்த உயிர் சக்தி செயல் சக்தியா ம். மாறுது. ஆ, கரெக்ட். ம், உயிர் சக்தி செயல் சக்தியா மாறுறப்ப தடை எங்க இருக்கக்கூடாது. உணவு பாதையில தடை இருக்கக்கூடாது. ம், 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 உணவு பாதை தடை இருக்கனால தான் உங்களுக்கு எல்லாமே கெட்டு போச்சு. இப்ப உயிர் சக்தி செயல் சக்தியா மாறுகின்ற போது, அதாவது பொட்டன்ஷியல் கைனடிக்கா மாறுது. பொட்டன்ஷியல் கைனடிக்கா மாறணும். ம், ம், விட்டல்ங்கிறது பொட்டன்ஷியல். ம், ம், செயல்பாடுங்கிறது ம். கைனடிக். கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. ம், ம், ம். இதுதான் இன்ஜினியரிங். இதுதான் பேசிக். இன்ஜினியரிங். ம், ஆமா. தண்ணீர் மேலே இருக்கிறது. அது வந்து கீழ வரப்ப கைனடிக்கா மாறிரும். அதான் கிராவிட்டி. ம், ம், ம். அப்ப அந்த கிராவிட்டி. தடை ம், அப்ப தடை இருக்கக்கூடாது. அந்த குழாயில எந்த தடையும் இல்லாம இருந்தா அந்த ஃபோர்ஸ் அப்படியே போய் இந்த ஃபேன சுத்தி மின்சாரம் வெளிய வருது. ம், ம், இதே ம், தான் ம், ம், நீங்க என்ன பண்றீங்க? மன ரீதியாக தடை போட்டுறீங்க. மனம் என்ன பண்ணுது? கண்ட விபச்சாரத்த விரும்புது. ம். உணவு என்னும் விபச்சாரத்தை விரும்புகிறது. உணவு என்னும் விபச்சாரத்தை விரும்புகிறது. அது ம், என்ன பண்ண முடியும்? உணவுங்கிற விபச்சாரத்த தின்னுபோட்டு உடம்ப கெடுத்துக்குது. ம், 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 அதனால தான் ம், விபச்சார விடுதிகள் எங்கேயும் இருக்கிற மாரி, உணவுங்கிற விபச்சார விடுதி உலகம் எங்கேயும் இருக்கிறது. ம், ம், ம். உணவு விபச்சாரம் தான். அது எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா உடலை கெடுக்குதுல்லவா அது. ஆமா, ஆமா, ஆமா. நீங்க ம், ஒரே ம், கேள்வி. ரத்தத்தையும் குடலையும் கெடுக்காத உணவு எதுன்னு கேட்டு பாருங்க. யாரும் வாய் சொல்ல பதிலே எல்லாம் வாய மூடிருவாங்க. கேட்டு பாருங்க. ம், ரத்தத்தையும் ம், குடலையும் கெடுக்காத உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்க மேல நிப்பீங்க. உங்கள புரிஞ்சுக்க உங்களுக்கு தனி பவர் வந்துரும். ம், ம், நீங்க என்ன பண்றீங்க? ம், ரத்தத்தையும் குடலையும் கெடுக்கிற உணவை சாப்பிடுறீங்க. நீங்க நிரந்தர நோயாளி. நான் ரத்தத்தையும் குடலையும் கெடுக்காத உணவை சாப்பிடுகிறேன். ஆகையினால எனக்கு ஆரோக்கியம் வந்துருச்சு. என்னுடைய உணவு நல்லா இருக்கு. எனக்கு நானே மருத்துவரா மாறிட்டேன். இது நான் வந்து ரூ. 1,00,00,000 குடுத்து கத்துக்கிட வேண்டியது. ரூ. 1,00,00,000 குடுத்து கத்துக்க வேண்டியது. ம், ம், நான் மலிவா கத்துருக்கிறேன். ம், 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 இன்னைக்கு மருத்துவம் கத்துக்கணும்னா, அலோபதி மருத்துவம் கத்துக்கணும் பிரைவேட்ல 2,00,00,000 வேணும். ம், ம், நீங்க இன்னைக்கு மருத்துவர் ஆயிட்டீங்க நீங்க. நீங்க 2,00,00,000 உங்களுக்கு சேவிங் நான் பண்ணி குடுத்துருக்கேன். ம், ரூ. 2,00,00,000 சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சாச்சு. ம், இது நீங்க தக்க வச்சுக்கிறது உங்களதான். இது இந்த வைரம். ம், ம், இத தக்க ம், வைக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்க? ரத்தினத்துக்கு சமம். அதாவது 99ஆம் பக்கம், 100ஆம் பக்கம் எடுத்து படிச்சு பார்த்தா, நீங்க ம், இது இந்த கலையை நீங்க கற்காவிட்டால், நீங்க கலையை நீங்கள் கற்காவிட்டால், நீங்கள் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறீர்கள். ம், 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 ம். 2வது வந்து இது உடல், மனம், ஆன்மா 3ம் ஒரே நேர்கோட்டில் சீர்தூக்கிச் செல்வதால், அது உடல், மனம், ஆன்மா 3ம் ஒரே நேர்கோட்டில் தூக்கிச் செல்வதால், உயர்த்திச் செல்வதால், இது வாழ்க்கையில் ஒரு ரத்தினத்துக்கு சமம். உங்களுக்கு நீங்களே ம், மருத்துவராக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு நீங்களே ம். மருத்துவராக இருக்குன்னு நம்மளே உணர்கிறீர்கள். அதான் அப்படின்னு முக்கியம். ம். எழுதியிருக்காருங்க. யாருங்க? இதுல வந்து இதுல அ, வந்து சைலண்டா என்ன நிக்குதுன்னா, அ, நம்ம எல்லாம் சொல்றோம். அதுல வந்து இந்த உணர்கின்றீர்கள்ன்ற ஒரு சொல்றீங்க பார்த்தீங்களா? ஆ, அதுதான் மிகப்பெரிய கலை. அந்த கலைய வந்து இதுல நம்ம சொல்லிக் குடுக்கலைன்னாலும், ம். இயற்கையில புதைஞ்சிருக்கின்றது வந்து இது மூலியமா தெரியுது. இயற்கையில ஆமா. அந்த ம். உணர்வுங்கிற விஷயமுமே வந்து ஒரு அதிசூட்சுமமான விஷயமே அதுல வருது. ஆமா, நுண் உணர்வு. ஆமா. ரமணர் என்ன சொல்றாருன்னா, தன் ம். மூலத்தை தன் உணர்வு நுண்ணுணர்வால் தானே உணர்தல் வேண்டுன்றாரு. சரி. அதுக்கான இது வந்து இதுல கிடைக்குது. அந்த ம். உணர்வுன்றது வந்து இதுல வந்து வருது. அதுக்கு வேலை ம். செய்யுது இங்க வந்து. இத பாருங்க. யோகம் ம். 3 வழிகளில் பாருங்க 100ஆம் பக்கம் மேல, யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. 3 வழியிலே ம். சப்போர்ட் பண்ணுது. ம். ம். 1வது ம். மிக ம். உயர்ந்த உடல் நலத்தையும் அது தருகிறது. 2வதாக ஆழ்ந்த ம். மன ரீதியான ஓய்வை அது தருகிறது. நல்ல தூக்கம் வரும். ஆமா, 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 சர்க்கரை ஆமா. நோயாளிகளுக்கு தூக்கமே ம். வராதுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு தூக்கமே வராது. ம். 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 ஆழ்ந்த ம். மன ரீதியான ஓய்வை அது தருகிறது. 3வதாக ம். யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால், அண்டவெளியுடன் ம். அதிக தொடர்பு அந்த வழியோடு அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு ம். 3 வகைகளில் நம்மை முன்னேற்றும் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமம். ம். பெரிய பாயிண்ட் இதெல்லாம். ஆ, அதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்றத சொல்லுங்க. உடல், மனம், ஆன்மான்றத வந்து ஆ, அ எப்படி வரிசையா ஒவ்வொன்லயும் ரிலீஸ் ஆயி
நீ ம். வந்து ஆன்மாவுக்கு போய் அங்கிருந்து நீ அண்ட வெளிக்கும் போயிடுறேன்றார். கீழே பாருங்க. வெட்ட அது வெளிக்கும் கீழே. போயிடுறேன்றார். ஆமா. அது அங்க ஆ, கீழே பாருங்க. இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது? நோய் வந்தால் எப்படி சமாளிக்க போறீங்க? ஆ, எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? எப்படி எதிர்கொள்வது ம், என்ற உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். நீங்களே உங்களுக்கு ம், வைத்தியராக இருப்பதில் பெரிய அழகும், சுதந்திரமும் உள்ளன. நீங்கள் ம், யாராக இருக்கிறீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள் என்று உணர்வதன் மூலம் ம், உணர்வதன் மூலம். நீங்கள் யாராக கரெக்ட். இருக்கிறீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்வதன் மூலம் முழுமையான ம், ஆரோக்கியத்திற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கிக் இருப்பீர்கள் என்று உணர ம், வேண்டும். ம். ஆ, கரெக்ட். இதை இதுதான் இன்றைய ஹைலைட். மீண்டும் நாம் பேசலாம். சரிங்களா? நன்றி. நன்றி, நன்றி சார். நன்றி, நன்றி சார். ம்.